ஐயோ அஸ்வினி நீ புகழாத. எனக்கான சீட் எது நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் உட்காருவேன் மேம். பிரின்சிபல் சொன்னாங்கப்பா உனக்காகவே வந்துட்டு நாங்க தனியா சீட் வந்து கொடுத்துருக்கோம். அதோ தெரியுதுப்பா லாஸ்ட் ரோ, அங்க போய் உட்காந்துக்க. என்ன சரியா? ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபுளா எதுனாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லு. நான் தான் இந்த கிளாஸ் அட்வைசர் உனக்கு. ஓகே மேம், கண்டிப்பா. சரிப்பா போய் உட்காந்துக்க, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். சரி மேம், பட் நீங்க என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்கன்னு எதுவுமே சொல்லல, உங்களை பத்தி எதுவும் சொல்லல. அதுவாப்பா, நான் தான் பிசிக்ஸ் மேம் மீனா. இந்த கிளாஸுக்கே ஃபேவரட் டீச்சர் நான் தான் தெரியுமா? உனக்கு போக போக நான் ஃபேவரட் டீச்சர் ஆயிருவேன். நான் கிளாஸ் கவனிச்சா தானே. என்னப்பா இதை முணுமுணுத்துட்டு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே, என்ன? இல்ல மேம், எப்ப நீங்க என்னோட ஃபேவரட் டீச்சரா மாறுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரி நான் என்னோட சீட்டுக்கு போலாமா? போப்பா போ. அப்பாடா சாமி. ரம்யா, அந்த பையன் பாரு நம்மளுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். ஆமா ஆமா, இனிமே கிளாஸ்ல எந்த டவுட்னாலும் அந்த பையன் போய் தான் கேட்க போறேன். அந்த பையனுக்கு தெரியுதா தெரியல, அந்த பையனோட ஃபேன் ஆயிட்டானா. மெடிக்கால படிச்சுட்டு வந்திருக்கானாம்ல. இப்போ வந்துட்டு நல்லா டேலண்டான பையனா தான் இருப்பான். கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் அவன் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாக்கி அவன் வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டு இவன் தான் வருவான். ஆமா ஆமா, அந்த கேரக்டர் வேறல, அவ்வளவுதான். இனி காண்டா இருப்பா. சரி, கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா நீ?